பேசிக் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் ஏஐ மாடல், அதாவது ஏஐ மாடல் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரெயின். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் பற்றி சொல்லி தரீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஆப்பிள் இமேஜை காட்டி இதுதான் ஆப்பிள்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், ஓகே ரவுண்டாக ரெட் கலர் தான் அது ஆப்பிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி ஒரு பனானா இமேஜை காட்டி இதுதான் பனானா அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நீளமாக எல்லோ கலர் தான் பனானா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது பார்க்குது, அந்த குழந்தை பார்த்து ஓகே இப்படி இருந்தால் இது பனானா அது தெரிஞ்சுக்குது. ஸோ அதை பார்க்க அது தெரிஞ்சுக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதோடைய ஹியூமன் பிரெயினில் ஸ்டோர் ஆகுது. கரெக்டாக 2 நாளுக்கு அப்புறம் அதே குழந்தைகிட்ட போயிட்டு அந்த ஆப்பிள் இமேஜை காட்டி இது என்னன்னு கேட்கும்போது அது கரெக்டாக ஆப்பிள்னு சொல்லும். எப்படி சொல்லுது, அது பார்த்து தெரிஞ்ச வச்ச விஷயத்த ஆல்ரெடி ஹியூமன் பிரெயினில் ஸ்டோர் ஆயிருக்கு. நீங்கள் ஒன்ஸ் கொஸ்டின் கேட்டோன்னா டக்குன்னு அது என்ன ஆகுது, அந்த ஹிட் ஆகி அந்த பிரெயினில் ஹிட் ஆகி அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கரெக்டாக அதே மாத்தாங்க ஏஐ மாடலும் ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன அது ஒரு பிரெயின் சொன்னோம் இல்லையா? அப்போ என்ன ஆர்டிஃபிஷியலாக என்ன, நம்ம மேன்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸ், டெக்ஸ்ட், இதே மாதிரி பனானாவாக இருக்கட்டும், ஆப்பிள் பிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? சாட்ஜிபிட்டிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரெயின் தான் யூஸ் பண்ணுது. கரெக்டாக அதே மாதிரி கிளாடுங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரெயின் தான் யூஸ் பண்ணுது. அந்த ஆர்டிஃபிஷியல் பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு சாட்ஜிபிட்டியோ இல்லை கிளாடோ போய் ஒரு கொஷின் கேட்கும்போது அந்த கொஷின் என்ன பண்ணுது, அது அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஆர்டிஃபிஷியல் பிரெயினில் ஹிட் பண்ணுது, அங்கே கிடைக்கிற ரெஸ்பான்ஸை உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்குது. இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நார்மலாக நமக்கு ஹியூமன் பிரெயின் ஒர்க் ஆகுது. சாட்ஜிபிட்டி, கோபைலட், கிளாட் போன்ற அந்த ஜெனரேட்டிவ் வேஸ்க்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிரெயின் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் நம்புறேன்.